கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ்டவர். பரபரப்பான தமிழ்நாடு அரசியல்களை தற்போதைய சூடுபிடிக்க ஆரம்பித்தது. எதிர்கட்சிகள் செயல்படாத எதிர்கட்சி கூட தற்போது செயல்பட ஆரம்பிச்சிருது. அனுதினமும் அறிக்கைகள் பலலாம் வெளியிட்டு இருக்காங்க. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா கடுமையான மழைக்கு மத்தியில் கூட உதயநிதி ஸ்டாலின் ஒரு கூட களத்துக்கு சென்றிருக்காங்க. ஒருபுறம் இந்தியா கூட்டணி வலிமையா இருந்தாலும் என்டிஏ கூட்டணி வலு சேர்ப்பு பல அரசியல்லாம் பேசப்பட்டு வருகிறது. விஜய் அவர்கள் கூட அந்த கூட்டணிக்கு வருவார்னு கூட சொல்றாங்க. நீங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்தை எப்படி பாக்குறீங்க? நான் தமிழ்நாடு அரசியல் களத்தை எப்படி பாக்குறேன்னா அதிமுக மூடு விழா நடத்த போறாங்க. அதிமுக இப்படி பேச நினைக்காது, உண்மையை பேசுறேன். நம்ம பேச வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் அதிமுகவுக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் வளர்ச்சியில தமிழக முன்னேற்றத்துல நிறைய பங்களிப்பு இருக்குது. உண்மையிலா மூடு விழா ஆக போகுது. அதான் நம்ம பாக்குறோம், அப்படிதான் நம்ம பாக்குறோம். எப்படி சொல்றதுன்னா அதிமுக எப்படி சொல்றதுன்னா அது முழுக்க முழுக்க இன்னைக்கு பாஜக RSS கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சு. அது நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படி அண்டாவை கொண்டு போய் டெல்லியில அடமானம் வச்சுட்டாங்க. நீ அண்டாவை மீட்கவே முடியாது. அவன் பாத்தீங்கன்னா பெரிய விலை கொடுக்கணும். அந்த அண்டாவை மீட்கணும்னா பல பேர் ஜெயிலுக்கு போகணும் அதிமுக. அப்பதான் அண்டாவை மீட்க முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக அமித்ஷா திமுக ஆயிருச்சு. அது நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா மடியில கனம் இருந்தா மனதுல பயம் இருக்கும். மடியில கனம் இல்லைன்னா வாடா மோதி பாப்பான்னு போயிருவோம். இப்ப எல்லா எடப்பாடியில இருந்து எல்லா அமைச்சர்களும் ஊழல் வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு, பாஜக RSS எல்லாம் கொள்ளையடிக்க விட்டு கழுத்தை கத்தி வச்சுட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாம் பெண்டிங்ல இருக்கு. நீ எதிராக செயல்பட தூக்கி குடிச்சு உள்ள வச்சிருவாங்க. கேட்பாங்க, நீங்க தியார் ஜெயில் போறீங்களா இல்ல இது போர்ட் பிளேயர் அந்த அந்தமான்ல ஒரு ஜெயில் இருக்கு, அந்த ஜெயில் போறீங்களான்னு கேட்பாங்க. அதனால எடப்பாடியோ அதிமுக அமைச்சர்களோ அதிமுக நிர்வாகிகள் யாரும் பாஜக RSS எதிராக போக மாட்டாங்க. அவங்க அமித்ஷா திமுக ஒத்துக்கிட்டாங்க. அண்ணா பேர்லாம் எப்பயோ தூக்கிட்டாங்க. ஜெயலலிதா எம்ஜிஆர் எனக்கு மறந்துட்டாங்க. ஜானகி அம்மால இருந்து எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு அமித்ஷா மோடி தான் டேடி. லேடி எல்லாம் இல்ல அவங்களுக்கு. இப்ப அதனால என்ன பிரச்சனைன்னா அதிமுக எனக்கு தெரிஞ்சு அவங்க 50 சீட்டுன்றது அதுவே ரொம்ப அதிகம். அது நடக்காது. அது எதிர்கட்சியாவே வராது அந்த வர எலெக்ஷன். ஏன்னு கேளுங்களேன், அதிமுக நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் அதிமுக இருந்து போவோம், அப்படியே ஒரு வருஷம் போவோம். அதிமுக பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எத்தனை அணி, நீ அப்ப கூட 87ல கூட பாத்தீங்கன்னா 2 அணி தான், ஜானகி அணி ஜெய அணி தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா OPS அணி, டிடிவி அணி, சசிகலா அணி, EPS அணி, முனுசாமி அணி, வேலுச்சாமி அணி, வீரமணி தனி, தங்கமணி அணி, திவாகரன் அணி, சுதாகரன் அணி, இன்னும் பல பேர் இருக்காங்க. தெரியாதவங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. கோஷ்டி பூசல் எல்லா மாவட்டத்திலையும் அதிமுக ஒற்றுமே இல்லை அதிமுக நிர்வாகிகள்கிட்ட. அப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்குள்ளே பாத்தீங்கன்னா கல்லா கட்டுறாங்க எல்லாரும். இப்ப இந்த எடப்பாடி பழனிசாமி மகன்லாம் உனக்கு சீட்டு தரேன் பல கோடியை கல்லா கட்டியிருக்காப்ல மிதுன் பழனிசாமி. மிதுன் பழனிசாமி மேலே பெரிய வழக்குகள் இருக்கு பாஜக RSS கண்ட்ரோல்ல. எடப்பாடி பழனிசாமி சம்பந்தி மேல பல வழக்கு இருக்கு. அப்ப எடப்பாடி பழனிசாமி கொத்தா போய் மாட்டிட்டாப்ல. ஆனா ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. ED IT வச்சே முடிச்சிருவாங்க அதிமுக. சுப்ரீம் கோர்ட்டு, ஜெயிலு, போலீஸ் போர்ஸ் வச்சு முடிச்சிருவாங்க. இவங்க ரொம்ப அடாவடித்தனம் பண்ற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது. அப்படியே அடாவடித்தனம் பண்ணி எடப்பாடி அப்படி இப்படின்னா டிஃபென்ஸ் இறக்கிடுவாங்க அதிமுக. அந்த லெவல்ல தான் இருக்கு. அப்படி அதிமுக தயவுசெய்து இனிமேல் கட்சியாவும் பார்க்க கூடாது. ஏன்னு கேளுங்களேன், அது முடிஞ்சு. எடப்பாடி எப்படின்னா நீங்க இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, 12th 10th பசங்க எல்லாம் அவன் எக்ஸாம் நல்லா எழுதிட்டே இருப்பான். ஆனா ரிசல்ட் பார்த்தா ஃபெயில் ஆயிருப்பான். அது மாதிரி எடப்பாடி. நீங்க ரொம்ப எடப்பாடி பாத்தீங்கன்னா அவர் அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் பாஸ் ஆயிருவேன். கூட்டம் கூடுறாங்களே எங்க போனா. இப்ப 250 ரூபா கொடுத்தா நான் கொடுத்தா எனக்கு கொடுங்க, நீங்க 2 கோடி கொடுங்க, நான் அந்த மதுரை அரசியல கூட்டி காமிக்கிறேன். நான் ஒரு 2 லட்சம் பேரை கூட்டுறேன், 2 கோடி மட்டும் கொடுங்க, 2 லட்சம் பேரை கூட்டி காமிக்கிறேன் அரசடியில. அப்ப காசு கொடுத்து கூட்டினா கூட்டாங்க. ஆமா, காசு கொடுத்தா கொடுத்து மதுரைக்குள்ள எப்படி கூட்டினாங்க? 350 ரூபா கொடுத்தாங்க எல்லாருக்கும். அத எடப்பாடி பழனிசாமி அதிமுக மூடு விழா முடிஞ்சு, அரசியல் வாழ்க்கை எடப்பாடிக்கு முடிஞ்சு. அல்ல அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அதிமுக அதை முடிஞ்சு. அதிமுக தயவுசெய்து ஒரு எதிர்கட்சியாவே பார்க்காதீங்க. அது எலெக்ஷன்லயும் ஜெயிக்க போறது கிடையாது. டெபாசிட் இழக்கும் போல தொகுதியில. புரியுதா உங்களுக்கு? அதான் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கணிசமான ஓட்டு கூட வராது. அந்த லெவல்ல மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அதிமுக மேல. இல்ல அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல, ஜெயலலிதா அவங்களுடைய மறைவு. அது வாக்கு வங்கி இருக்கு. அந்த வாக்கு வங்கி 8 ஃபேக்ஷன் உடஞ்சு கிடக்கல. வாக்கு வங்கி இல்லைன்னு நான் சொல்லல. அந்த வாக்கு வங்கி 8 ஃபேக்ஷனா இருக்குல்ல. டிடிவி அணி, OPS அணி, EPS அணி. அப்ப அது உடையும்ல. அந்த ஓட் பேங்கே தென் மாவட்டம் முழுக்க அதிமுக அவுட்டு. முக்குளத்தூர் ஓட்டு போட மாட்டேன் அதிமுக. முக்குளத்தூருக்குள்ளே பல ஃபேக்ஷன் உடஞ்சு கிடக்காங்க. புரட்சி தாய் சின்னம்மா அணின்னு வச்சிருக்காங்க. அது யார் நிர்வாகினே நமக்கு தெரிய மாட்டேன். அப்ப இப்படி எல்லாம் மன்னார்குடியில் ஒரு பெல்ட்ல ஒரு அணி உட்காந்துருக்கான், தென் மாவட்டத்துல ஒரு அணி இருக்கான், கொங்கு நாட்டு அதிமுகன்றான், வடநாட்டு அதிமுக முனுசாமி அங்க கிளப்பி வச்சிருக்காப்ல வன்னியர் பெல்ட்ல. பட்டியல் சமூகத்தை நீங்க அங்கீகரிக்கவே இல்லை அதிமுகல. தனபால தான் நம்ம அங்கீகரிச்சாங்க. எங்க நீங்க அங்கீகரிச்சீங்க? அதிமுக எங்க நீங்க பட்டியல் சமூக தலைவர் எங்க வச்சிருக்கீங்க? ரெப்ரஸன்டேட்டிவ் எங்க வச்சிருக்கீங்க?
அப்ப அந்த கட்சியவே ஜாதி கட்சியா மாத்திட்டாரு எடப்பாடி. அதனால அதிமுக முடிஞ்சு, அதை பத்தி பேச வேண்டாம். அடுத்து வாங்க தாவேகா. தாவேகா வந்து எல்லாம் இந்த அணில் குஞ்சு எல்லாம் கொண்டாடுறான். சிபிஐ போயிருச்சுன்னு. சிபிஐ போனதே அவன் ஜோலியை முடிக்கிறான். இப்ப ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஹைகோர்ட் ஆர்டர் படி விசாரிச்சிருந்தா தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மேட்டர் முடிஞ்சு போயிருக்கும். ஹைகோர்ட் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட இன்டர்வென்ஷன்ல பிரச்சனை மாதிரி கூட முடிஞ்சிருக்கும். ஆமா, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையில வந்து தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலே முடிஞ்சிருக்கும். இந்த மேட்டர் எப்படியோ முடிஞ்சிருக்கும். தண்டனை வாங்கியிருப்பாங்க, வெளியே விட்டுருப்பாங்க, ஏதோ நடந்திருக்கும், இழப்பீடு கொடுத்து ஏதோ நடந்து முடிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சொல்றேன் நான். முடியுமா முடியலன்றது அப்புறம் பார்ப்போம். சொல்றேன் ஒரு பேச்சுக்கு. இப்ப சிபிஐல கொண்டு போய் நீங்க நல்லா பாருங்க. கொடநாடு வழக்கு சிபிஐக்கு போச்சு, எடப்பாடி அமித்ஷா கண்ட்ரோல போயிட்டார். நீங்க எல்லா வழக்கு எந்தெந்த வழக்கெல்லாம் சிபிஐக்கு போதோ எல்லாமே அமித்ஷா கண்ட்ரோல் போயிடும். ஏன்னா அமித்ஷாவோட கையில வந்து ஒரு வேட்டை இது மாதிரி இருக்குது சிபிஐ. அப்ப இப்ப வந்து இந்த தாவேகா வழக்கு அங்க போனது, இப்ப விஜய் அங்க மாட்டிட்டாப்ல. இப்ப இதை கொண்டு போய் கோர்த்து விடுது ஆதவர்ஜுனா வந்து போட்டு ட்விட்டருக்கு பாருங்க, வாங்க நேபாளை போல் புரட்சி செய்வோம், வாங்க ஜென்சி இளைஞர்களை கூடுங்கள், இலங்கையை பாருங்கள், பங்களாதேஷை பாருங்க, நேபாளை பாருங்கள் ஆதவர்ஜுன. அதுக்கே தேச துரோக வழக்கு செடிஷன் கேஸ் போட்டு உள்ள விட்டுருக்கணும். உண்மையிலேயே பாஜக இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவன் பாஜக RSS ஆள். நான் போட்டா விட்டுருமா பாஜக RSS? வேற யாராவது நீங்க போட்டா விட்டுருமா? நீங்க எவ்வளவு யூடியூப்ல வீடியோ போடுறீங்க, எவ்வளவு பதிவு போடுறீங்க சோசியல் மீடியா, நம்ம போட்டா விட்டுருமா? பேசினா தூக்கி உள்ள வச்சிருக்காங்கல்ல. அப்ப ஆதவர்ஜுன ஏன் வெட்டிங்க? இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க அவர் யாரோட ஆள் அவருன்றது. ஒய் செக்யூரிட்டி கொடுத்தது இதெல்லாம் வச்சா நீங்க விஜய் யார் ஆளுன்ற சுட்டி காமிக்கிறாங்க. விஜய் வந்து எங்க ஆளு, குருமூர்த்தி விஜய்க்கு ஆதரவா பேசுறது. குருமூர்த்தி கண்ட்ரோல்ல தான் விஜய் இருக்காரு, தாவேகா இருக்குது. பைலாப்பூர் தூக்குல குருமூர்த்தி ஐயர் கண்ட்ரோல்ல. அப்ப இப்படி நீங்க பாக்குறப்ப தாவேகா யாரோட ஆளுன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப தாவேகா வந்து நீங்க வந்து அந்த அழைத்து வர சொல்லவளை இழுத்து வர சொல்லுன்ற மாதிரி தாவேகா பொறுத்தவரை ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து நீ கூப்பிட்டாலே வந்துருவாப்ல விஜய். நீங்க ரொம்ப எல்லாம் சிரமப்பட வேண்டாம். நீங்க எதுக்கு சிபிஐ கேஸ் எடுத்து நான் வந்து உள்ள நீங்க எதுக்கு நானே கூப்பிட்டு வந்திருப்பேன் டெல்லிக்கு. அதுதான் தாவேகா நிலைமை, விஜய் நிலைமை. அதான் வந்து தாவேகா வந்து எனக்கு தெரிஞ்சு 5% ஓட்டு வாங்கும், 6%. அனில் குஞ்சு ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க, ஹியூமன் கேட்டல் ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க, ஹியூமன் கேட்டல் 2 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து விஜய் மேல தான் பிள்ளையே செத்தாலும் பரவாயில்ல, விஜய் சேஃபா போயிட்டார்ல, பனையூர் வீட்டுக்கு சேஃபா போயிட்டார்ல, என் பிள்ளை செத்ததை விடுங்க, என் புருஷன் செத்ததை விடுங்க, விஜய் சேஃபா பனையூருக்கு போயிட்டார்ல. 41 குடும்பத்துல பல பேர் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பல பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் தான் விடுங்க, செத்தா என்ன, இங்க தலைவர் விஜய் தானே அப்படின்னு லெவல்ல மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க நிறைய பேர். ஒரு 2 லட்சம் பேர் வந்து வெறி பிடிச்ச மாதிரி இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னா, தமிழக அரசை நாங்க கவிழ்ப்போம், நாங்க யாருனாலும் படுகொலை செய்வோம் அப்படிலாம் பேசினாங்க. பாத்தீங்கன்னா நீங்க அவ்வளவு மோசமா இருக்காங்க. ஆனா வந்து அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுறாங்க. அது பிரச்சனை. அவன் எல்லாம் வந்து ஸ்கிட்ஸ், அவங்க பல பேர் ஓட்டே இருக்காது, அதுல பல பேர் ஓட்டு இருக்காது. ஆனா அவன் கத்துறான் தாவேகா ஆட்சி வரணும், ஓட்டே இருக்காது அவனுக்கு. 12 வயசுல ஆயிருக்க மாட்டேன், 12 வயசுல ஆயிருக்க மாட்டேன், மேஜர் ஆயிருக்க மாட்டேன், ஓட்டு போடுறது. இப்ப விஜய் நிலைமை இவ்வளவுதான். தாவேகா 5%. அதிமுக நான் என்ன யோசிக்கிறேன்னா, எல்லா ஃபேக்ஷனும் சேர்த்து ஒரு 15% வரும், 20% என்னோட கணிப்பு. ஆனா திமுக எப்படி தெரியுமா கலனில் வரும், சரியா 55 to 60% ஓட்டு இன்டாக்டா இருக்குது. அப்படி இந்தியா கூட்டணி, விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ, சிபிஎம், அடுத்து மதிமுக, காங்கிரஸ், திமுக, அப்படி அந்த கூட்டணி ஃபுல்லா இன்டாக்ட் 55 to 60% ஓட்டு. நான் போன எலெக்ஷன் டேட்டா வச்சு சொல்லிட்டு இருக்கேன். அதை விட இன்னும் அதிகமாவே ஆயிருக்கு மக்கள் ஆதரவு. அது இந்த உரிமை தொகை, நல்ல நலத்திட்டங்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்களுக்கு எல்லா சமூக மக்களுமே திமுக ஆதரிக்கிறாங்க. எல்லா ஃபேக்ஷனுமே, இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், ஏழைகள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியல் சமூக மக்கள் இருந்து எல்லா சமூக மக்கள் திமுகவை ஆதரிக்கிறாங்க. உண்மையிலே இதுதான் கள நிலவரம். யாருமே திமுக எதிர்ப்பா இல்ல. இந்த ஆட்சி மேல யாரும் குறை சொல்லவும் தயாரா இல்ல. ஏன்னா இந்த ஆட்சி நல்லாட்சி கொடுத்திருக்காங்க, 5 வருஷம் சிறப்பான நல்லாட்சியை கொடுத்திருக்காங்க திமுக. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் களத்திலே சிறப்பா வேலை செஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க நல்ல வளர்ச்சி நடந்திருக்குது. தமிழ்நாடுல அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குது, பல்லாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, பல நாடுகளுக்கு பயணமாகி கொண்டு வந்திருக்காங்க, வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்காங்க. கல்வி சார்ந்த வளர்ச்சியை பாருங்க, உள்கட்டமைப்பு, சுகாதாரம், எல்லா துறைகளையும் தமிழ்நாடு முன்னேறிய ஒரு மாநிலமா இருக்கு. நிதி ஆயோக், இந்த மத்திய அரசு இருக்கா பாருங்க, பாஜக RSS, மோடி கவர்மெண்ட், அவன் தான் சர்டிபிகேட்டே கொடுக்குறான். நிதி ஆயோக் தமிழ்நாடு முதலிடம், தமிழ்நாடு முதலிடம், தமிழ்நாடு முதலிடம் எல்லாத்தையும் கொடுக்குறான். அவனே திட்டுறான், சங்கியே சர்டிபிகேட் கொடுக்குறான், சங்கியே திட்டுறான், தமிழ்நாடு மோசமா இருக்கு. உள்ளூர் சங்கிகளுக்கு ஆக மாட்டேது, அதுதான் பிரச்சனை. உள்ளூர் சங்கிகள் படிக்க அறிவு கிடையாது, அதை படிக்க அறிவு கிடையாது. அப்ப நீங்க தமிழ்நாடு வளர்ச்சியை மத்திய அரசு சர்டிபிகேட் கொடுத்து அவார்டு நிறைய கொடுத்திருக்காங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மா சுப்பிரமணியன் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. எல்லா துறையிலுமே தமிழ்நாடு நிறைய விருதுகளை வாங்கி குமிச்சிட்டு இருக்கு. அப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்கோங்க, இன்டர்நேஷனல் லெவலே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு GDP எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸ்ரீலங்கா,
இப்போ அயல் நாடுகள்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் டாப்ல போயிட்டு இருக்கோம். இன்டர்நேஷனல் உலக நாடுகளோட கம்பீட் பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாடு. எல்லா துறைகளையும் வளர்ச்சி, விவசாயமா இருக்கலாம், எல்லாத்தையும் வளர்ச்சி, எக்ஸ்ட்ரீம் வளர்ச்சி நடந்திருக்கு கடந்த 5 வருஷத்துல. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பெண்கள் வாக்கு ஓபனா சொல்ல போனா 80-90% பெண்கள் திமுக தான் போடுவோம். தமிழ்நாடு அரசியல் எப்படி பார்க்கணும்னா 67க்கு பின் 67க்கு முன் பார்ப்பனிய கட்டமைப்பு 67 விழுந்துச்சு. 67க்கு அப்புறம் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட விளிம்புநிலை மக்கள், ஏழைகளோட ஆட்சி வந்தது. அண்ணாவோட தலைமையில திமுக ஆட்சி வந்தது. அதுக்கப்புறம் அதை உடைக்க எம்ஜிஆர் வச்சு முயற்சி பண்ணாங்க. 77 எம்ஜிஆர் என்ன பண்றாரு? துரோகம் பண்ணி தான் வெளியே போறாரு. எம்ஜிஆர் ஒன்னும் புரட்சி பண்ணி வெளியே போல, துரோகம் பண்ணிட்டு வெளியே போறாரு. அப்ப எம்ஜிஆர் ஆட்சி என்பது 87 அப்படியே வாங்க. 87 எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் பண்றாங்க, ஜானகி துரோகம் பண்றாங்க. எல்லாம் துரோகம் தான். அந்த கட்சியே துரோகம் தான். அதிமுக அது ஒன்றும் பெரிய இந்த கட்சியெல்லாம் கிடையாது. என்ன அப்ப முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி 10 வருஷம் போகுது. அதான் எம்ஜிஆர் ஆட்சி ஒன்றும் பெரிய நல்லாட்சிலாம் ஒன்றும் கிடையாது. பல ஏரிகளையும் கம்மாய்களையும் கல்வி பண்ணையார் கண்ணியாரெல்லாம் வித்தாரு. இதான் பண்ணார் எம்ஜிஆர். அது 87 இந்த அம்மா வருது. 87 இந்த அம்மா நடத்தி கொண்டு வரப்ப இந்த அம்மாவுக்கு பல வழக்கு 90-96 கூத்து நமக்கு தெரியும், சொத்து குவிப்பு வழக்கு அதுன்னு. அப்புறம் 2016 இந்த அம்மாவுக்கு இவங்க துரோகம் பண்றாங்க. சசிகலா கும்பல் துரோகம் தான். அந்த கட்சியே துரோகம் தான். நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா அடுத்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம், அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் இவர் சசிகலா துரோகம் பண்றாரு. துக்ளக் குருமூர்த்தி மயிலாப்பூர் ஐயர் மாமா பேச்சை கேட்டு பண்றாப்ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அப்படி எடப்பாடி சசிகலா துரோகம் பண்றாரு. அடுத்து ஓபிஎஸ் இபிஎஸ் துரோகம் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டாரு கட்சிக்குள்ள. இப்ப கட்சியே துரோக கட்சி. இப்ப செங்கோட்டையே இபிஎஸ்க்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காரு. கட்சி இப்பதான் வரலாறு. இப்படிதான் நீங்க பாக்கணும். நீ எலெக்ஷனுக்குள்ள எத்தனை துரோகங்கள் நிறைய நடக்கும் அந்த கட்சியில. அந்த கட்சியில பக்கத்துக்காரங்க துரோகம் பண்ணிடுவாங்க. அப்படிதான் இருக்கு அந்த கட்சி. கட்சி பக்கத்துல சேர் போட்டு உட்காந்துருப்பா அவனு துரோகம் பண்ணிடுவாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி திமுக காரங்க சேர்ந்து கட்சி வளர்ச்சி பத்தி பேசுவாங்க. இங்கிட்டு பார்த்தா யாரை கவுக்குறது தான் பேசுவாங்க அந்த கட்சியில. இப்படி வந்துருச்சு. இதான் தமிழ் அரசியல் வரலாறு. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சு 100% ஓட் பேங்க் வச்சுக்கோங்க. 60% ஓட் பேங்க் இருக்குது திமுகவுக்கு, இன்டாக்டா இருக்குது. 20 போகும், 70, 80, 5% இதுக்கு போட்டுருங்க தாவேகாது. அப்ப 85, மிச்சம் 15 இருக்குல்ல. 15 தேசிய கட்சி ஓட்டுன்னு ஒண்ணு இருக்குது. தேசிய கட்சினா நம்ம இன்டாக்ட் காங்கிரஸ் 60 இருக்குது. இந்த 15 பாத்தீங்கன்னா 10% சீமானுக்கு போயிடும், சைமன் போயிடும். ஏன்னா அந்த தமிழ் இனவெறி கூட்டம் ஒருத்தங்க இருக்காங்க, தம்பின்னு ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க போட்டுருவாங்க 10%. சில பேர் சீமான் பேச்ச கேட்டே போடுறவங்க இருக்காங்க ஓட்டு. என்ன 1000 தப்பு பண்ணா அவரதே சைமன் சீமான் நாத்தாக்கா பாத்தீங்கன்னா பாஜக பி டீம் தான். ஃபுல்லா உளவுத்துறையோட சப்போர்ட்ல ராவோட ஏஜென்ட் தான் சீமான். சீமான் ஃபுல் பேக்கப் ஃபண்டிங் குருமூர்த்தியும் பாஜக RSS தான். நாத்தாக்காவை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது 10% வாங்கும், மிச்சம் 5% பாஜக வாங்கும். அது அப்படி இப்படி வாங்கிறாங்க. இந்த 3% கும்பல் போட்டுருவாங்க. மயிலாப்பூர், மாம்பழம், வெஸ்ட் மாம்பழம், நங்கநல்லூர் அந்த கும்பல்லாம் போட்டுருவாங்க 3%. மிச்சம் 2% இந்த ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளை ஃபுல்லா புடிச்சு இழுத்து சைன் வாங்குவாங்கல்ல, புடிச்சு மிரட்டி சாக்லேட் கொடுத்து சைன் வாங்குவாங்கல்ல பாஜக பாத்துருப்பீங்க. அந்த மாதிரி 2% ஓட்டு வரும். அங்க இருந்து மிரட்டி ஓட்டு வரும். 5% இப்படியே கணக்கு போட்டு பாருங்க, 100% கரெக்டா இருக்கும். 55-60% ஓட்டு வாங்கி இன்னும் அதிகமாக போக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா 2026ல 200க்கும் மேற்பட்ட தொகுதியில அடிச்சு எழுதி வச்சுக்கோங்க. 180 கன்ஃபார்ம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. 200 மேல தாண்டது என் நம்பிக்கை. 234 வாங்கன்றத என்னுடைய விருப்பம். கண்டிப்பா 200 தொகுதிகளுக்கு மேல திமுக வெற்றி பெற்று மகத்தான மாபெரும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்று திமுக ஆட்சி 2வது முறையாக ஸ்டாலின் 2.0 ஆட்சி தொடரும். இதான் கள நிலவரம். திமுக ஆட்சி தான் தொடரும். மீண்டும் 2026 தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதான் கள நிலவரம். ஆனா இதுக்குள்ள பாஜக தான் வேலையை பார்ப்பேன். அதான் நம்ம தமிழ்நாட்டுக்கார மக்கள் எல்லா இளைஞர்கள் மாணவர்களும் சேர்ந்து தூக்கி போட்டு இந்த வார்டன்னாலே அடிப்போன்னு பார்த்துருக்கோம் ஒரு காமெடி. பாஜகனாலே RSSனாலே அடிப்போன்ற மாதிரி வேலையை பார்த்து நம்ம தோக்கடிக்கணும். இதான் பெண்டிங். தமிழக எலெக்ஷன் அப்படின்னா இதான் ரிசல்ட், இதான் அனாலிசிஸ். இப்படிதான் நீங்க பார்க்கணும். அதிமுகவுக்கு 40% இருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல. 40-50% இருந்து 48% வரை இருந்தது போன எலெக்ஷன் வர. அது இப்ப முடிஞ்சு. ஏன்னா போன எலெக்ஷன்ல இவங்க எல்லாம் ஒன்னா நின்னாங்க. அதிமுக ஃபேக்ஷன் கிடையாது, இப்ப ஃபேக்ஷனா கிடக்குறாங்க. அதான் அதிமுக சோழி முடிஞ்சு. அப்ப 15% வாங்கினதான் என் கணிப்பு. கூட 20 கூட வாங்கலாம், சொல்ல முடியாது. ஜாதியை வச்சு கூட இவங்க ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா தயவுசெய்து ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, சீமானோ அதிமுகவோ விஜயோ இவங்க யாருமே வெவ்வேறு அணிகளோ சக்திகளோ கிடையாது. பாஜகவுடைய பி டீம்கள். அதாவது தமிழக மக்கள் யாரை வீழ்த்தணும்னா அதிமுக அடிமைகள் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும். தமிழக மக்களுக்கு சொல்றேன், அறிவுரை சொல்றேன். சீமான் நாம் தமிழர் கட்சி என்ற பாஜகவோட இன்னொரு பி டீமை வீழ்த்தணும். அடுத்து விஜய் தாவேகான்ற பிஜேபி RSS இன்னொரு பி டீமை, மோடி அமித்ஷாவோட பி டீமை வீழ்த்தணும். இந்த எல்லாமே யார் தெரியுமா அந்த பிளான் எல்லாம் போட்டு தருது? மயிலாப்பூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் விஞ்ஞானி, ஒரு அறிஞர் இருக்காப்ல மயிலாப்பூர் சென்னையில. அவர் யாருன்னா துக்ளக் குருமூர்த்தி ஐயர்னு. அவர் பார்த்தா துக்ளக் விழால பேசுவாப்ல. அடுத்த வருஷம் நான் எப்படிலாம் கிழிச்சேன், எப்படியெல்லாம் வியூகம் அமைச்சேன், கிழிச்சேன்னு பேசுவாப்ல. அவர் போட்ட பிளான் படி தான் அவங்க எல்லாம் ஆடுறாங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு என்பது
பெரியார் மண், தந்தை பெரியார் பண்படுத்திய மண். ஆகையால் தமிழ்நாட்டில் என்றும் தந்தை பெரியார், புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், மாமேதை கார்ல் மார்க்ஸ் தான் வெல்வார்கள். இடதுசாரி அரசியலும் முற்போக்கு அரசியலும் பகுத்தறிவும் சுயமரியாதையும் தமிழ்நாட்டில் ஜெயிக்கும். ஆகையால் மயிலாப்பூர் துக்குள குருமூர்த்தி அவருக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த காணொலி மூலியமா, படுதோல்வி அடையும் உன்னோட பிளான். கண்டிப்பா தந்தை பெரியார் வெல்வார், திமுக வெல்லும், திராவிட மாடல் அரசு தொடரும், திராவிட மாடல் வெல்லும். நன்றி, வணக்கம்.